அன்பில் மகேஷ் திமுகவிற்கு என்னை அழைத்தாரா? அமைதி காக்கும் வைத்தியலிங்கம் வாக வெடிவை உருவாக்குங்க. அதாவது தமிழ்நாட்டில் இன்னும் 6 மாதத்திற்கு நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தல் தான் நெருங்கக்கூட நிலையில்தான் திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவைக்கா உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்போதிருந்தே தங்களுடைய தேர்தல் பணிகளை தயாராகி வருகிறதாம். அதாவது அதற்கான வெற்றிகள் எல்லாம் திட்டங்களை வகுக்க தொடங்கிவிட்டதாம். அனைத்து கட்சிகளுமே அதிமுக கூட்டணியில் தாவைக்கா இடம்பெறுமென எடப்பாடி பழனிசாமியோ முன்பு கூறி வந்தார். ஆனால் இப்பொழுது சிறப்பு பொதுக்குழு திமுக, தாவைக்கா இரண்டுக்கும் இடையேதான் போட்டி என்பது தமிழகத்தில் நிலவும் என்று விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக பிரயோகித்தார். அதாவது விஜய் அவர்கள் கூறுவதென்றால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தமிழகத்தில் தாவைக்காவுக்கு போட்டியாக திமுக தான் என்ற நிலையில் அவர் கூறியிருந்தாராம். இந்த சூழலில்தான் அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என கூறி வந்த செங்கோட்டையன் கூட அதிமுகவில் நீக்கப்பட்டுள்ளார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்குழுவான ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்த மனோஜ் பாண்டியன் அதிலிருந்து விலகி தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டதும் மேலில் அவர் எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டார் என்ற செய்திகள் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஓபிஎஸ் அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்த வைத்தியலிங்கம் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் பலரது எதிர்பார்ப்பலாக இருந்து வந்ததா. அதாவது அரசியல் வட்டாரத்தில் அனைவருமே கவனம் வைத்தியலிங்கம் மீதுதான் விழுந்திருப்பதால் அவர் கண்டிப்பாக எவ்வித சலனமும் காட்டாமல் அமைதியாக இருக்கிறார். இந்த சூழல்தான் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட நேரடியாக அவரிடம் வைத்தியலிங்கம் தொடர்பு கொண்டு திமுகவிற்கு வந்துவிடுகள் என பேசியாக தகவல் எல்லாம் ரெக்கை கட்டி பறக்கிறது. அதாவது அதிமுகவில் செங்கோட்டை இணைக்கம் என்பது ஓபிஎஸ் அணியில் இருந்து மனோஜ் பாண்டியன் விலகல் என்பதும் ஆகியவர்களுக்கு பிறகு வைத்தியலிங்கம் அமைதியாக இருக்கிறார். அவர் பேசாமல் அமைதியாக இருப்பதை குறிப்பிட்ட சிலர் சமூக வலைகளில் இதை பதிவிட்டு வருகிறாராம். இந்த நிலையில்தான் வைத்தியர்கள் நிலைப்பாடு என்னவென்றால் கண்டிப்பாக ஜெயலலிதா அமைச்சரவையில் 4 அடியில் ஒருவராக அதிகாரமிக்க நபராக வலம் வந்தவர் தான் இந்த வைத்தியலிங்கம். அதாவது திருச்சி உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை தன் கட்டுக்குள் வைத்திருந்த சோழமண்டல தளபதியாக பவர்ஃபுல் மேனாகவும் இருந்து வந்தார் இந்த வைத்தியலிங்கம். இந்த நிலையில் தான் இவர் 2016 தேர்தலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அதன் பிறகு அவரிடம் ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டது. இதையடுத்துதான் 2021 தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டுமே தனக்கு இனி அரசியல் எதிர்காலம் என உணர்ந்த கடுமையாக செலவு செய்து மீண்டும் ஓரத்தநாடு தொகுதியில் தனக்காக்கி கொண்டார். அதாவது மனோஜ் பாண்டியன், ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், ஐயப்பன். இந்த சூழலில் அதிமுகவில் ஏற்பட்ட ஒற்றை தலைமை விவகாரத்தில் ஓபிஎஸ் தனியாக பிரிந்து அதிமுக தொண்டர் உரிமை மீட்புகளை உருவாக்கினார். இதற்காக காரணமாகத்தான் வைத்தியலிங்கம் தான் என அப்போது பேசப்பட்டது. அதன் பின்னர் தான் தலைமை கழகத்தில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் பரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்ததாம். இதனைத் தொடர்ந்தான் ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், ஐயப்பன் ஆகியோரெல்லாம் இதனால்தான் வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக வைத்தியலிங்கம் அவர்கள் யாருடன் சேரப்போகிறார் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறார்.